குவாண்டம் இயற்பியல்னு சொன்னாலே நமக்கு பிரபஞ்சம், பெரிய நட்சத்திரங்கள், அணுக்கள்னு தான் ஞாபகம் வரும். ஆனா அதே விதிகள் உயிரியலுக்குள்ள, அதாவது நமக்குள்ளேயும் வேலை செய்துன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த ஆச்சரியமான உலகத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ இருக்கிற நட்சத்திரங்களை ஆளக்கூடிய அதே மர்மமான விதிகள் உங்க உடம்புக்குள்ளேயும் இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்குமே ஆரம்ப புள்ளி. சரி, வாங்க உள்ள போலாம். தலைப்பு நமக்குள்ளே ஒரு பிரபஞ்சம். அதாவது இயற்பியலோட மிக மிக நுண்ணிய விதிகள் இந்த உயிரோட்டமான உலகத்தையே எப்படி வடிவமைக்க முடியும்னு நம்ம ஆழமா பார்க்க போறோம். முதல்ல நாம ஒரு முக்கியமான வார்த்தையை புரிஞ்சுக்கணும். குவாண்டம் கோஹெரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒரு குவாண்டம் துகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒரே ஒரு வழியில மட்டும் போகாது, அதுக்கு பதிலா சாத்தியமான எல்லா வழிகளையும் ஒரே நேரத்துல முயற்சி பண்ணி அதுல எது பெஸ்ட், எது ரொம்ப திறமையான வழியோ அதை கண்டுபிடிக்கும். இது ஒரு அபாரமான திறமை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி இது நமக்கு ரொம்ப உதவும். அடுத்தது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், குவாண்டம் டனலிங். ஒரு துகளால ஒரு தடையை தாண்டி போகவே முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த குவாண்டம் டனலிங் மூலமா அந்த துகள் தடையை தாங்காம அதுக்குள்ளேயே ஒரு சுரங்கம் போட்ட மாதிரி ஊடுருவி போயிடும். கிட்டப்பட்ட ஒரு பேய் சுவருக்குள்ள புகுந்து போற மாதிரி. கேட்கறதுக்கு விசித்திரமா இருந்தாலும் குவாண்டம் உலகத்துல இது நிஜம். சரி, இப்போ தியரி எல்லாம் போதும். குவாண்டம் உயிரியலுக்கு ஒரு நேரடியான அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட உதாரணத்தை பார்ப்போம். அது வேற எதுவும் இல்ல, செடிகள் செய்யற ஒளிச்சேர்க்கை தான். அதுல ஒரு குவாண்டம் குறுக்கு வழி இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற தாவரங்கள் ஒவ்வொரு நொடியும் சூரிய ஒளியை பிடிச்சு அதை உயிரை கொடுக்கிற ஆற்றலா மாத்திக்கிட்டே இருக்கு. இது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு தினசரி அற்புதம் இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த ஒளிச்சேர்க்கை எப்படி இவ்ளோ திறமையா நடக்குது? கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட ஆற்றலை வீணாக்காம 100% கச்சிதமா நடக்குது. சாதாரண இயற்பியல் விதிகளை வச்சு இதை முழுசா விளக்க முடியல. இங்கதான் குவாண்டம் இயற்பியல் உள்ள வருது. இலையோட உள்ள சூரிய ஆற்றல் கிடைச்சதும் அது சும்மா தாறுமாறா நகர்றதில்ல. நம்ம முதல்ல பார்த்தோமே குவாண்டம் கோஹெரன்ஸ், அதே மாதிரி அந்த ஆற்றல் எல்லா வழிகளையும் ஒரே நேரத்துல ஆராய்ந்து எது வேகமான திறமையான வழியோ அதை உடனே தேர்ந்தெடுத்து பயணிக்குது. இதனாலதான் கொஞ்சம் கூட ஆற்றல் வீணாகிறதில்ல. சரி, இப்போ செடிகள்ல இருந்து பறவைகளுக்கு வருவோம். உலகத்தையே சுத்தி வர்ற பறவைகளுக்கு வழிகாட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத வரைபடம் இருக்கு. அது ஒரு குவாண்டம் திசை காட்டி. அத பத்தி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான பறவைகள் எந்த ஒரு மேப்போ ஜிபிஎஸ்ஓ எல்லாமே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கண்டம் விட்டு கண்டம் அவ்வளோ துல்லியமா பயணம் பண்ணுது. அது எப்படி தன்னோட பாதையை எவ்வளோ சரியா கண்டுபிடிக்குது? இது உண்மையிலே ஒரு பெரிய புதிர் தானே? இதுக்கான பதில் அந்த பறவைகளுக்குள்ளேயே ஒரு குவாண்டம் திசை காட்டி இருக்குங்கிறது தான் முன்னணி கோட்பாடா இருக்கு. அதாவது அதோட கண்களுக்குள்ள இருக்கிற சில ஸ்பெஷல் மூலக்கூறுகள் பூமியோட காந்தப்புலத்தை நேரடியா பார்க்க குவாண்டம் விதிகளை பயன்படுத்துது. இதுதான் அதுக்கு ஒரு நிலையான நம்பகமான திசையை காட்டிக்கிட்டே இருக்கு. பாருங்க, இயற்பியலே ஒரு உயிருக்கு வழிகாட்டுது. சரி, இப்போ செடிகளை பார்த்தோம், பறவைகளை பார்த்தோம். வாங்க இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நமக்கு பக்கத்துல கொண்டு வருவோம். அதாவது உங்க சொந்த உடலுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்க உடம்புல என்சைம்கள்னு சின்ன சின்ன மெஷின்கள் இருக்கு. இதோட வேலை உடம்புல நடக்கிற ரசாயன மாற்றங்களை வேகப்படுத்துறது. இந்த வேலை நடக்கணும்னா துகள்கள் ஒரு ஆற்றல் தடைய தாண்டி ஆகணும். ஆனா அந்த துகள்கள் தடைய சுத்தி போகாம நம்ம முன்னாடி பார்த்த குவாண்டம் டனலிங் முறையில நேரா அதுக்குள்ள ஊடுருவி போயிடுது. இதனாலதான் நம்ம உடம்புல நடக்க வேண்டிய முக்கியமான பல வேலைகள் வேகமாவும் திறமையாவும் நடக்குது. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். இப்போ கொஞ்சம் சர்ச்சைக்குரிய ஊகங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு போக போறோம். அதாவது அறிவியலுக்கும் சில உற்சாகமான கற்பனைகளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெல்லிய கோட்டை பத்தி பேச போறோம். இது நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. நம்மளோட நினைவு, நம்மளோட உணர்வுகள், எண்ணங்கள், இதுக்கெல்லாம் இருப்பிடமான மனித மூளை ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரா இருக்குமோ? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட நினைவு மூளையில நடக்கிற ரொம்ப நுட்பமான குவாண்டம் செயல்முறைகளோட சம்மந்தப்பட்டிருக்கலான்னு ஒரு தியரி இருக்கு. இது கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் விஞ்ஞான யதார்த்தம் என்ன சொல்லுதுன்னா, மூளைங்கிறது ரொம்ப சூடான, ஈரமான, ஒரே இரைச்சலான ஒரு இடம். ரொம்ப பலவீனமான குவாண்டம் நிலைகள் அங்க நீடிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நனவு ஒரு குவாண்டம் நிகழ்வுதான் சொல்றதுக்கு இதுவரைக்கும் எந்த உறுதியான ஆதாரமும் இல்ல. அப்போ குவாண்டம் நனவு கோட்பாடு நிரூபிக்கப்படலைனாலும் நனவுனா என்னங்கிறதே இன்னி வரைக்கும் அறிவியலுக்கு ஒரு பெரிய தீர்க்கப்படாத மர்மமாலாம் இருக்கு. இந்த தேடல் இன்னும் தொடருது. ஆனா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. குவாண்டம் இயற்பியல் சின்ன சின்ன ஆனா ரொம்ப அழகான நிரூபிக்கப்பட்ட வழிகள்ல நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா இருக்கு அப்படிங்கறது இப்ப நமக்கு உறுதியா தெரியும். ஒளிச்சேர்க்கையிலையும் நம்ம என்சைம்கள்லையும் அது இருக்கிறத நம்ம பார்த்தோம்.
இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி தான் ஆர்வமே அனைத்து கண்டுபிடிப்புகளின் ஆரம்பம். நாம தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதும் ஆராயறதும் தான் அறிவியலோட அடிப்படை. இந்த தேடலுக்கு முடிவே கிடையாது. அதனால கடைசியா நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உயிர் தனக்குள்ள இன்னும் என்னென்ன குவாண்டம் ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கலாம்? ஒருவேளை இதுக்கான பதில் எதிர்காலத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்ல ஒன்னா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.